பழக்க வழக்கங்கள் இதுதான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்ம வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்குது. ஆனால் ஒரு சில பழக்க வழக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. முக்கியமாக நம்ம மைண்டையும் நம்மளுடைய மூளையையும் பிரெயினையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணவே கூடாதுங்க. அது என்னவா இருக்கும்? அது நம்ம வாழ்க்கையை ஏன் இவ்வளவு மோசமாக்குது? அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த எபிசோடில். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்காக ஸ்டே டியூன்ட். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் அழகான காலத்தில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு நம்ம எல்லோரும் கனெக்ட் பண்ணி. கூடிய விரைவில் கனெக்ட் பண்ணுவோம். நம்மளுடைய பாட்காஸ்ட்டுக்கு நம்மளுடைய எபிசோடை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் கேட்குறீங்க, ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ரொம்பவே சந்தோஷம் நீங்கள் நம்ம பாட்காஸ்ட்டை லிசன் பண்ணுறதுக்கு. வெல்கம் அண்ட் ஜாயின் த ஃபேமிலி. ஸோ உங்களுடைய சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு நம்மளால் ரன் பண்ண முடியுது. உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா, நண்பி. உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். முக்கியமாக இந்த பாட்காஸ்ட் இது எல்லாமே எந்த மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் உங்களுக்காக மட்டுமே ரன் பண்ணப்படுது. என்னுடைய பேஷனுக்காக நம்ம மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை தான் இந்த பாட்காஸ்ட். நிறைய நண்ப நண்பிகளை நம்ம ரீச் அடைஞ்சிட்ருக்கோம். 10,000க்கும் மேற்பட்ட நண்ப நண்பிகள் வாரம் முழுதும் நம்மளுடைய எபிசோட்ஸை கேட்குறாங்க. உங்களுடைய சப்போர்ட்னால மட்டும்தான் இது முடியும். உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் RJman_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு எழுதி அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய ஹேப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரைட், நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் டிப்ஸ் எபிசோட், ஒரு நாள் ஸ்டோரி எபிசோட், இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து போயிட்டே இருப்போம். ஸோ அப்படி போயிட்டுருக்க வேளையில் இந்த நேரத்தில் நம்ம டிப்ஸ் எபிசோட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எபிசோட் ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வரப்போகுது. நம்ம நிறைய நேரங்களில் சில பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம மனசார வச்சுருப்போம். அது எல்லாமே நம்ம வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி, ஏற்றத்தை நோக்கி எடுத்து செல்லும். அதே நேரத்தில் ஒரு சில குணநலன்கள், ஒரு சில பழக்க வழக்கங்கள் நம்மளை அறியாமலே நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஒரு சில விஷயந்தான். ஆனால் அது நம்மளை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னு நமக்கு இப்போ தெரிய வரப்போகுது. இதெல்லாம் நான் டெய்லி பண்ணுறேனே, அப்போ இதெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துமோ அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்ல வரும். உங்களுடைய புன்னகையோட இந்த எபிசோடுக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம். ஓகே, 8 habits that damage your brain. அது என்ன அந்த 8 ஹேபிட் என்னவா இருக்கும்? The first one, staying in the dark too much. உடனே நம்ம இருட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது. இருட்டுக்குள்ளே இருக்கிறது என்ன மீனிங்னா, ஒரு சன்லைட்டே இல்லாமல் இருக்கிறது, வெளியில் போகாமல் இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. இது எல்லாமே நம்மளை கஷ்டப்படுத்தும், ரொம்பவே நம்மளை சிக்காக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், யாரையும் மீட் பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நேரத்துலையும் நம்மளை ஐசோலேட் பண்ணிக்கிறது. அப்படி ஐசோலேட் பண்ணும்பொழுது நம்மளை அறியாமலே நம்ம மைண்ட் லெவலில் நம்மளுடைய பிரெயினை ரொம்ப கஷ்டப்படுத்திடுறோம்.
நல்லா யோசிச்சு பாருங்கள், மனிதர்கள் அனைவரும் ஒரு சோசியல் அனிமல். அப்போது நம்ம சோசியலாக நம்ம அடிக்கடி மக்களை மீட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஒரு படைப்பும் கூட. அதை தாண்டி நம்ம யார்கிட்டையும் பேச மாட்டேன், யார்கிட்டையும் நான் ஒன்றும் பழக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளை அறியாமலே நம்ம தள்ளி இருக்கிறது எந்த விதத்தில் நல்லது? அதனால எப்போவுமே கொஞ்சம் வெளியில் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், சன்லைட்டில் நிறைய நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும், இயற்கையை ரசிக்கணும். எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு சின்ன ஸ்க்ரீன்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம தெளிவாக மனசு லெவலில் வச்சுக்கணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. த நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, கன்சியூமிங் டூ மச் நெகட்டிவ் நியூஸ். எப்போ பார்த்தாலும் பயங்கரமாக நெகட்டிவ் நியூஸை படிக்கிறது, நெகட்டிவிட்டியை மனசுக்குள்ளே கொண்டு வர்றது. நம்மளுடைய ஃபீடை எடுத்து பார்த்தோன்னா, முக்கியமாக இந்த நேரங்களில் கூகுள் இல்லை எந்த ஒரு சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டாலும் அதில் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நிறைய இருக்குது. நம்ம அதிகமாக கெட்ட விஷயத்தை மட்டுமே நம்ம மனசுக்குள்ளே கன்சியூம் பண்ணுறது, நெகட்டிவிட்டியை நமக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாமே நம்மளை பயங்கரமாக டேமேஜ் பண்ணும். ஓகே, நியூஸ் தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும், நமக்கு பெனிஃபிட் இருக்கணும். அதே நியூஸ் நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, நம்ம டேவை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி, நம்ம மூடை அப்செட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த நியூஸ் தேவையே கிடையாது. ஆனால் அதை நம்ம கன்சியூம் பண்ண இந்த கூகுள், இந்த மாதிரி சோஷியல் மீடியா அல்காரிதம்ஸ்லாம் என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு அது ரிலேட்டடான நியூஸையே எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்மளை அறியாமலே நம்ம அதுக்குள்ளே மூழ்க ஆரம்பிப்போம். நம்மளை அது ரொம்ப கஷ்டப்படுத்திடும். நம்ம அதுலேருந்து வெளியே வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய நேரங்களில் நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. அதனால் நிறைய நெகட்டிவ் நியூஸை கன்சியூம் பண்ணாதீங்க. ஹெட்லைன் படிங்க, உள்ளே ரொம்ப டெப்த்தாக அது என்ன நடந்துச்சு, நம்ம லைஃப்பில் இது நடக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம எப்போவுமே அதை அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது. அப்போது தான் நமக்கு ஒரு தெளிவு, ஒரு கரெக்டான பாசிட்டிவான வாழ்க்கை வாழ முடியும். ஸோ டோன்ட் கன்சியூம் டூ மச் நெகட்டிவ் நியூஸ். இந்த நம்பர் 3 பார்த்தோன்னா, பிளாஸ்டிங் யுவர் ஹெட்ஃபோன்ஸ் ஆன் ஃபுல் வால்யூம். ரொம்ப அதிகமான மியூசிக்கை கேட்குறது, அதிகமாக மியூசிக் கேட்குறது ஒரு விதம். ஆனால் நம்ம ஹெட்ஃபோனில் காது கிளிகிற மாதிரி மியூசிக் கேட்குறது, அது நம்மளை ரொம்பவே கஷ்டப்படுத்தும். ஏன்னா நம்மளை அறியாமலே நம்மளை பயங்கரமாக ஒரு டென்ஷன், ஒரு இறைச்சலை உருவாக்கும். மியூசிக் கேளுங்க, சாஃப்டாக கேளுங்க. எவ்ரி ஹெட்ஃபோனில் இப்போதைக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு லெவலில் மேலே தாண்டும் போது உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும், நீங்கள் அதிகமாக இது பண்ணுறீங்க, அதிகமாக லிசன் பண்ணுறீங்க, அதனால தான் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு அடிக்கடி வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போது அதை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே கேட்கும்போது, ஒரு டெசிபிளுக்கு மேலே கேட்கும்போது நம்மளுடைய அந்த சவுண்ட் சிஸ்டம், நம்மளுடைய பாடியில் இருக்க சவுண்ட் சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணும். அதனால் அதை பண்ணாதீங்க. நிறைய நேரங்களில் நம்மளை சுற்றி ஏதாவது லவுட் ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு தோணும், எதுக்குடா அதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு பயங்கர எரிச்சல் வரும். என்னதான் நம்மளுக்கு பிடிச்ச பாடலே அங்கே ப்ளே பண்ணால் கூட அதை தாண்டி நம்மளுக்கு பிடிக்காது, பயங்கர எரிச்சல் வரும். அது மாதிரி தான் லவுட் ஸ்பீக்கர் மாதிரி தான் நம்ம லவுடாக சாங்ஸ் கேட்குறது, அந்த அளவுக்கு நம்மளை அஃபெக்ட் பண்ணும். அதனால் அதை பண்ணவே கூடாது. நம்பர் 4 பார்த்தோன்னா, சோசியல் ஐசோலேஷன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பாயிண்ட்டும் இதுவும் ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம். நம்ம ஐசோலேட் பண்ணிக்கிறது, யாரோடையும் பேசாமல் இருக்கிறது. நம்ம எதுக்கு யாரோட பேசணும் அப்படின்ற மாதிரி யாரை பார்த்தாலும் மூஞ்சி திருப்பிட்டு போடுறது. எதுக்கு நம்ம பேசணும், ஏன் பேசணும், சிரிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. நமக்கு என்னென்னு இருக்கக்கூடாது. 4 பேரை பார்க்கணும், 4 பேரை பார்த்து ஸ்மைல் பண்ணணும், அவங்களோட பேசணும், ஏதோ ஒரு கருத்துக்களை ஷேர் பண்ணணும். பர்சனலாக எதுவும் பேசணும் அவசியம் கிடையாது, ஆனால் நம்ம கருத்துக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். அப்போது இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. புரியுதுங்களா? சோசியல் ஐசோலேட் பண்ணாதீங்க. எப்போயுமே உங்களை நீங்கள் ரொம்ப ஐசோலேட் பண்ணிக்கிறாதீங்க. நவ் நெக்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட், டூ மச் ஸ்க்ரீன் டைம். இப்போ இருக்க ஜென்ரேஷன், இப்போ இருக்க நம்ம எல்லாருமே
இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைமுக்கு அடிக்டடாக இருக்கோம். ஸ்க்ரீன் டைம் பயங்கரமாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும். எங்கிட்ட சுற்றி திரும்பி பார்த்தாலும் ஸ்க்ரீனு. இன்கேஸ் நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அப்போயும் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் டிவி, ஒரு பெரிய ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் மொபைல், சின்ன ஸ்க்ரீனு, ஐபேட், இந்த மாதிரி எங்கிட்டு திரும்பினாலும் ஸ்க்ரீனு. டூ மச்சாக ஸ்க்ரீனு. வெளியில் இயற்கையை பார்க்குறதே கிடையாது. நம்ம வாழ்க்கையே அந்த ஒரு பெட்டகத்துக்குள்ளே அடைஞ்சிருது. அப்போது அது நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடும். அதை பண்ணவே கூடாது அப்படின்றது தான் கருத்து. ஸ்க்ரீன் டைமை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணலாம் கூட குறைச்சிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 6, கன்சியூமிங் டூ மச் சுகர். இனிப்பான ஆள், இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும். இனிப்பு ஓகே தான், ஆனால் இனிப்பு அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணும்போது அது நம்மளை பயங்கரமாக பிரேக் பண்ணும். கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக க்ரீன் வெஜிடபிள்ஸ், க்ரீன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் க்ரீனாக சாப்பிட கற்றுக்கங்க, சுகரை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கருத்து. நம்பர் 7, பேர்லி மூவிங் த்ரூ அவுட் த டே. எக்ஸசைஸ் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் உட்காந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு தூங்குறது, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது, எப்போவுமே நடக்கவே கஷ்டப்படுறது, எந்திரிக்கவே அழுகிறது, இது எல்லாமே பயங்கரமாக நம்மளை பிரேக் பண்ணி உடச்சிரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸசைஸ்னால் நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அதை தாண்டி ஒரு சின்ன வாக், ஒரு சின்ன ஜம்ப், சின்ன ஒரு புஷ்அப்ஸ், இல்லை சின்ன ஒரு சைக்கிளிங் அப்படின்ற மாதிரி 15 to 30 minutes பண்ணாலே மைண்டு பயங்கரமாக ரெஃப்ரெஷ் ஆகும். மைண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைதான். த நம்பர் 8 ஹேபிட் நம்ம சொன்னோம்ல, 8 ஹேபிட் நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறது. எப்போவுமே கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிஷன் நம்மளை ரொம்பவே பிரேக் பண்ணிடும், ரொம்பவே கில் பண்ணும். அதனால் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு. எப்போவுமே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் யூனிக். அவங்களுக்கு இருக்க பிரச்சனை நமக்கு இருக்க போகிறது கிடையாது, நமக்கு இருக்க பிரச்சனை அவங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. எல்லாரோட லைஃப்புமே ரொம்ப யூனிக்குங்க. அவங்களுக்கு ஒன்று கிடைக்குது, அவங்க வாழ்க்கை ஒரு பாதையில் போயிட்டுருக்கு அப்படின்னா நமக்கும் அது கிடைக்கணும் அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கை டிஃப்ரெண்ட்டு. நம்ம பிறந்த விதம், பிறந்த இடம் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பாதையும் ரொம்ப செப்பரேட்டாக தான் போகும். இன்றைக்கி காலைல எந்திரிச்சவொடனே உங்களுக்கு இருக்கக்கூடிய தாட்ஸ் அவங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்க பிரச்சனை அவங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் அவங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அதுவே ரொம்ப காமெடியாக தான் இருக்குது. அப்போ அதை பண்ணவே கூடாது அப்படின்றது தான் முக்கியமான கருத்து. இந்த 8 ஹேபிட்ஸை நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக பயங்கரமாக போகுங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதை விட்டுட்டு இது எல்லாமே நம்ம டெய்லி பண்ணக்கூடிய விஷயம். அதனால தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், டெய்லி பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்மளை டேமேஜ் பண்ணிகிட்ருக்கு. நான் பண்ண போகிறேன், இதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செமையாக அமையும். இந்த ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, இந்த ஹேபிட்ஸை பண்ணக்கூடாதுன்றதை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்குவோம். என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன், இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் திறந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாட்காஸ்ட்டை லிசன் பண்ண உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை மீட் பண்ணதில். உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய நாட்களும் சிறப்பாக அமையும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆல்ரைட், அடுத்த வாரம் ஒரு சூப்பரான குட்டி ஸ்டோரி எபிசோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ Mano. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. ஆல்ரைட், டேக் கேர். பை பாய் நண்பா, நன்பி.
நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.